F3 GT கேமர்ஸ் வேறு லெவலில் இருக்க போது. நான் வந்தோன்னே ஃபஸ்ட்டு இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவேன். யாருன்னு தெரியும்ல, போக்கடா வந்தாலே சூப்பர் ப்ராசஸர் ஆப்டிமைசேஷன் எல்லாத்தையும் வெறித்தனமாக பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணுவாங்க. இதானே நீங்கள் கேட்டிருக்கீங்க. பட் நம்மளோட ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன்ஸ்லேருந்து நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எப்படி பார்க்குறேன்னா, ஓகே பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். என்னடா இம்ப்ரூவ் பண்ணணும், இதுமாதிரி என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் போது. நம்ம சேனல் இதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. டெக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூஸ் அது மட்டும் இல்லை, லேப்டாப்ஸ் பற்றி வரப்போகுது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாளாக போடலான்னு இருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக நான் லேர்ன் பண்ணின்னு இருக்கேன். இப்போ பேசிக் தாண்டிட்டேன். ஸோ ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இந்த மாதிரி உங்களோட லைஃப்பை டெக்னாலஜியில் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா கண்டென்ட் போட்டுருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ஃபேக்ட்ஸ் கூட போட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா அதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வேணும்னா என்ன பண்ணணுமா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா, பெல் சிம்பிள் ஒன்று இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணலையா, அப்போ எப்படிங்க உங்களுக்கு வீடியோ வரும், ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்களா, மேலே ஆன்லைன் பட்டன் இது பண்ணால் மட்டும் போதும். நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ட்வைங்கன்னு ஒரு மெசேஜ் வரும். இதனால் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்படின்னு என்னடா நல்லா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டெக் ரிலேட்டடான கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும்னு இப்போவே உங்கள் மைண்ட் செட் ரெடி ஆகிடுச்சுன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிளை. வீடியோக்குள்ளே போகலாம். Poco F3 GT இது பார்த்திங்கன்னா கேமர்ஸ்க்காக தான் ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ரீபிராண்டிங் தான், எக்ஸ்பெக்டட் ரீபிராண்டிங் ஆஃப் ரெட்மி K40. இது பார்த்திங்கன்னா அஃபிஷியல் எங்கே ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் ரிலீஸ் ஆச்சு. அதாவது அவங்களோட ஹோம் டவுனில் அங்கேருந்து இங்கே ரீபிராண்டிங் பண்ணி Poco F3 GTயாக கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் ரெட்மி K30 சீரீஸ் வந்து இங்கே Poco X2 கொண்டு வந்தாங்க. பல ரீபிராண்டிங் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் குறைச்சிக்கினா நல்லாயிருக்கும். இப்போ கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸில் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அது இம்ப்ரெஸ் ஆனேன். ஓகே நல்லா இருக்குது. பெரிதளவு நான் இந்த இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ண போகிறது இல்லை, நல்லா தான் இருக்குது. அண்ட் ஓகே, ஒரு கேமர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கேமிங் ட்ரிகர்ஸ். இங்கே கேம்ஸ் வச்சு இப்படி கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு இப்படிலாம் அடிச்சுன்னு இருக்க முடியாது. அதனால அந்த ஃபிசிக்கல் ட்ரிகர்ஸ் இருந்துச்சு இனிமேல் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்ம டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ 6.67 inch OLED 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 1080 by 2400 ரெசல்யூஷன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 120 Hz refresh rate. நான் ஏற்கனவே சொன்னவன் 480 Hz டெக் சாம்பிள் ரேட்டும். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 1300 nits பிரைட்னஸோடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, எப்படி இருக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. தரமாக இருக்கும். 1300 nitsன்னு பார்த்தீங்கன்னா வெயிலெலாம் யூஸ் பண்ணும்போது ஓகே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். இல்லை OLED பேனல் கொடுத்ததும் ஒரு நல்ல விஷயம் தான். பெருசாக நான் இதில் எதுவுமே கிரிட்டிசைஸ் பண்ண போகிறது இல்லை. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 480 Hz டெக் சாம்பிள் ரேட் கொடுத்துருக்கனால உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக சூப்பராக இருக்கும். கேம்ஸ் விளாட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு IP53 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சும்மா டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இது. தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு நல்லா என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது போயிடுச்சுன்னெலாம் கேட்கக்கூடாது. டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் லைட்டாக ஒரு மலை தூறல், மலைச்சாரல், அதான் அஃப்கோர்ஸ் மலையில் இஃப் யூ ஆர் யூஸிங் அ ஸ்மார்ட் ஃபோன் மலையில் அது பெருசாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போகிறதில்ல. பேசிக்கலாக இவ்வளோ தான். அதை விட்டுட்டு IP53டா என் ஃபோனு தண்ணியில் குறும் 10 நிமிஷத்தில் எடுக்கிறோம், வாரண்டி சென்டருக்கு போகிறோம், எதுவுமே கிடைக்காம வந்துடுவோம். இதுதான் எங்கள் மேட்ரு. ஸோ தண்ணியெலாம் முக்கிற வேலை வச்சுக்காதீங்க. நம்ம ஊருக்காரங்க எவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் தண்ணியெலாம் போட மாட்டோம். அவ்வளோ ப்ரொடெக்ஷனாக இருப்போம் நம்ம எல்லாத்துலேயும். நான் ரொம்ப ஹைலைட்டடாக பார்த்தது இது பார்த்திங்கன்னா டைமென்சிட்டி 1200 என்கிற ஒரு ப்ராசர். இது பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகனில் 865+870 என்கிற ஒரு ப்ராசருக்கு கிட்டத்தட்ட வரும். அண்ட் ஆன்டிடூ ஸ்கோரும் கிட்டத்தட்ட வந்துடுது. ஸோ ஆன்டிடூ ஸ்கோர் ஒரு பக்கம் வச்சா ரியல் லைஃப் யூசேஜில் ரெண்டுமே சிமிலர் தான், பெரிதளவு வித்தியாசம் பார்க்க முடியாது. பட் டைமென்சிட்டி மினிடெக் ப்ராசர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆப்டிமைஸ் செய்யப்பட்ட ஒரு ப்ராசஸராக இருக்குது. பட் இன்றைய நிலையில் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூலிங் சிஸ்டம்னு லிக்விட் கூலிங் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் ஃபோன் அதிகமாக நீங்கள் இந்த கேமிங்குள்ளே போனீங்கன்னா கூட இந்த ஒரு கூலிங் சிஸ்டம் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஈக்குவலாக ஹீட்டை ஸ்ப்ரெட் பண்ணி உங்கள் ஃபோன் ஹீட் ஆகாமல் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இங்கே பாதிக்கப்படாது கேமிங் வைஸில். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் டெப்த் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா கேமரா கொடுக்காதும் பரவாயில்ல.
ஆக்சுவலி இந்த தேதிக்கு இட் மீன்ஸ் இந்த டைமில் கொடுக்குற கேமராஸ் எல்லாமே ஏச்சுக்கு தான் கடமைக்கு தான் கொடுக்குறாங்க. மற்றபடி அதில் பெருசாக எதுவுமே கொடுக்குறது இல்லை. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், வேறு என்ன இருக்குது அப்படின்னு பேட்மின் கிட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாது. 4 கேமரா கொடுத்துருக்கோம், நாங்கள் கவுண்ட்டுக்கு தான் கொடுப்போம், நீங்கள் கேட்கக்கூடாது, கேட்டதுக்கப்புறம் நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல 3 கேமரா கொடுத்துருவோம். ஓகே, பட் டெலஃபோட்டோ கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். பட் இது கேமர்ஸ்க்கானது இல்லை, அதனால் கேமர்ஸுக்கானது தான், அதனால் நார்மல் யூசேஜுக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் 16 மெகாபிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா உட்படுத்திட்டே இருக்கீங்கடா. OnePlusம் நீங்களும் இதே தான் பண்ணுவீங்களா? வேறு எதுவுமே பண்ண மாட்டிங்களா? வேறு கேமரா கொடுங்க, இது எங்கள் உரிமை, நாங்கள் கேட்போம், காசு கொடுக்குறோம்ல, நாங்கள் கேட்போம். இப்படிலாம் போய் அவங்ககிட்ட கேட்டால் அவன் எதுவுமே ஆன்சர் சொல்லாமல் போடா நான் ஏன்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கு, ஒரு 25க்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. பட் எதோ ஒன்று போய் தொலையட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஒரு கேமருக்கு தேவையானது இது எல்லாத்துக்கும் சேர்த்து 5000 mAh பேட்டரியும் சார்ஜ் பண்ணேன். 67 watts டைப் சி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ 67 watts தான் கேட்டிங்கன்னா இந்தியாவில் வரதுக்கு சான்சஸ் கம்மி. பிகாஸ் இந்தியாவில் வரதுக்குன்னா கொஞ்சம் சர்டிஃபை பண்ணி ஆகணும், அது மட்டும் இல்லாமல் ப்ரூவ் ஆகணும். ஸோ மேக்ஸிமம் இந்தியா மார்க்கெட்டில் இன்னும் அக்ரெசிவாக போக்கோ இருக்கணும்னு சொல்லிட்டு இதை கம்மி பண்ண சான்சஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் வந்துடும், பிரச்சனை இல்லை. அக்ரெசிவாக இவங்க ப்ரைஸ் பண்ணணும், கோபமாக ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, அக்ரெசிவாக முடிஞ்ச அளவுக்கு விலையை கம்மி பண்ணி வேறு லெவலில் ப்ரைஸிங் பண்ணுறது தான். அண்ட் நீங்கள் எல்லாமே பார்க்குற போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஐஆர் பேஸ்டரும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து இது ப்ரைஸிங் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2022க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 25 to 26க்குள்ளே வரும். பிகாஸ் இதே பட்ஜெட்குள்ளே போக்கோ அதுக்கப்புறம் ரெட்மி அவங்களாம் வச்சுருக்கனால இது 25 to 26,000க்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் 25 to 26,000க்கு வந்து அந்த வாங்கலாமா? ஒரு கேமராக இருக்கீங்க, கேமிங் தான் உங்களுக்கு முக்கியம். ஒரு 25,000க்குள்ளே இது வந்துச்சுன்னா நிச்சயமாக இப்போ இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க போது இது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனாக போக்கோ தரப்புலேருந்து ஒரு நல்ல ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். போக்கோ பிடிச்சி டிசைன்ஸ்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. பட் யார் ட்ரை பண்ண போகிறேன்னா நார்மலாக எல்லாமே யூஸ் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா கேமராஸ் பெரிய அளவில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல. பட் ஆனாலும் ஓகே, பட் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோட எண்ட் வந்தோம். வீடியோ பார்த்து முடிஞ்சிருக்கோம், உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். கைஸ் லைக் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவீங்க. நானும் பார்க்குறேன், எத்தனை பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க? ஒரு மனுஷங்கிறது நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள், அப்போ தாங்க தெரியும், அப்போ தான் தெரியும். அதனால் அந்த லைக் பட்டனு பண்ணி விட்றீங்களா? ரொம்ப நன்றிங்க. நான் சொன்னோது நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் உங்கள் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை என்று சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுட்டேன். அண்ட் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாருங்க. போக்கோ M3 Pro பற்றி இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த வீடியோ iQOO Z3 பற்றி ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட வீடியோ எல்லாமே அந்த வேல இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபோன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பண்ணிக்கோங்க. அண்ட் அது சென்டிங் ஃப்ரம் யூ ஆல் கைஸ். பாய்.